ஹலோ மக்களே, முதல்ல எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வை பிறக்கும். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு சொல்றதோட பொங்கலுக்கு நல்வாழ்த்து சொல்லணுமான்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா பொங்கலுக்கு லீவும் கிடையாதுன்ட்டாங்க. உங்ககிட்ட சின்னதா இல்ல பெருசாவே ஒரு ஆலோசனை, பொங்கல் வைக்கிறது முக்கியம் இல்ல, பொங்கறத மத்த பொங்கலுக்கும் வைக்கணும். தனியா உட்காந்து தின்னு தீர்த்தக்கூடாது. பொங்கல் அதுமா தலைப்படம் ரிலீஸ் ஆயிட்டு அப்படியே படம் தேட்டருக்குலாம் போயிட்டு போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்குற காலம்லாம் முடிஞ்சு இன்னைக்கு தலையை போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணன் அடிப்பண்டா. பொங்கல் அதுமா தலைப்படம் ரிலீஸ் ஆகும்னு பார்த்தா தலையோட போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. வழக்கமா தலை ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா தலையோட போஸ்டரோ இல்ல டீசரோ எதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா வச்சு கொண்டாடுவானுங்க. ஆனா இன்னைக்கு அவனுங்களே போட்டு தலைவரை பொங்கல் வச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதோட மீம்ஸ் அது எல்லாத்த பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல என்ன ஆச்சுன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் மக்களே, சரிங்களா? அதாகப்பட்டது தலைவர் அஜித்குமார் ரேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அது என்னன்னா, தலைவர் சினிமா மேலே இருக்க ஆசெல்லாம் போயிட்டு நான் என்னை விடுங்கயா, நான் ஒரு ரேசர் தான் ஆகணும்னு நினச்சேன், என்னை தப்பித்தவரையும் சினிமாவில் போட்டு விட்டு என்னை வீராக்க விட்டீங்களா, சினிமாவை கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு தலைவர் ரேசிங்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு ரேசிங் கம்பெனி டீம் இருக்குன்னா அந்த டீமுக்கு ஒரு ஸ்பான்சர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பான்சர் ரிலையன்ஸ் கம்பெனில இருந்து ஒரு கேம்பா கோலா, இது அது பாத்தீங்கன்னா நம்ம பாணி பரம்பரை 5வது தலைமுறை ஆல்ரெடி நம்ம தலைய பாட்டு பாடிருக்காரு இல்லையா, அந்த ஃபேமிலியோடைய ஒரு கோலா பிராண்டோடைய கம்பெனி கேம்பா கோலா அப்படின்ற கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடரா மிஸ்டர் அஜித்குமார் அவர்களை தேர்வு செய்து கொண்டுள்ளார்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. பொங்கல் அதுமா பத்த வச்சுட்டிய பரட்டை அப்படின்ற மாதிரி ஆயிட்டு செம்ம போட்டு புலந்துட்டு இருக்கானுங்க எல்லாரும். ஸோ இது நிறைய பேர் மீம்ஸாகவும் போடுறாங்க, நிறைய பேர் இதை கான்ட்ரவர்சியா பேசுறாங்க. கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்றாங்க தலைக்கு. நான் அதில் சப்போர்ட் பண்ற ஆள்ல நானும் ஒருத்தன். மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட அண்ணே உங்களை போட வேண்டிய வரும். அப்படி சொல்றா சிங்கா குட்டிங்களா? ஏன் நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்றதை இந்த வீடியோ எண்ணில் உங்களுக்கு நான் சொல்றேன், சரிங்களா? முதல்ல என்ன இஷ்யூ ஆச்சு, இதால என்ன இஷ்யூ? ஒரு நடிகர் அவர் ஒரு கேம்பா கோலான்னு ஒரு விளம்பரத்தை நடிச்சிருக்காரு. அதுல என்ன இவங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை? ஏன் இதை பெரிய பிரச்சனையா போட்டு பேசிட்டு இருக்காங்க? இது வேலை இல்லாம வேண்டாம் வீடியோ எடுத்துட்டு இருக்க நீ அப்படின்றது நீங்க கேட்கலாம். பட் இதுக்கான காரணம் இருக்கு. சும்மா ஒருத்தரை போட்டு அடிச்சிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ என்ன மேட்டர் ஆச்சுன்னா, ஆக்சுவலி நம்ம அஜித்குமார் ரேசிங் கம்பெனியோடைய ஸ்பான்சர்ஷிப்பா கேம்பா கோலா உள்ள வருது. நடிகர் அஜித்குமார் அவர்களை பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கியிருக்காங்க. தலை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேம்பா கோலா கையில வச்சுக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கார்டு யூஸ் ஆச்சுங்களா, அது ஒரு பெரிய பாம்பு மாதிரி விழுந்தது. அப்படியே இன்டர்நெட்டே அந்த பாம்புல பத்திக்குச்சு. ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எந்த ஒரு ப்ரொமோஷனுக்கும் போகாம, எந்த ஒரு ஆடியோ லான்ச்சு, ட்ரைலர் ரிலீஸுக்கு, ப்ரெஸ் மீட்டுக்குன்னு பெருசாக இன்வால்வ் காட்டாத ஒரு நடிகர் ரீசன்ட் டைம்ஸில், நான் சொல்கிறது இப்போ ரீசன்ட் டைம்ஸில், அந்த நடிகர் இப்போ சடனாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரது மக்களால் ஏற்றுக்க முடியல. அதுவும் ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட்டில் வந்தாலும் பரவாயில்ல, பாதாம் சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க அப்படின்னு வந்தால் கூட பரவாயில்ல, ஜூஸ் குடிங்க வண்டி ஓட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆடில் நடிச்சிருக்கிறதுனால மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. ஏன்னா நடிக்கிற ஒரு நல்ல ஆடில் நடிச்சு தொலை ஏன் இந்த ஆடில் நடிச்சு தொலைச்சா எல்லாரும் எங்களை போட்டு பொந்துட்டு இருக்கானுங்க. இந்த சும்மாவே விஜய் ஃபேன்ஸ்க்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு காண்டில் இருக்கானுங்க. இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் மாட்டிக்கிச்சா அவள் தான் பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னோம். இது பெரிய விஷயமா பார்த்துட்டு எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அஜித் சாரை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. சார், உங்க ஃபேன்ஸுக்கு நீங்க லாயலா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க, எல்லாமே பண்றீங்க, பட் இந்த மாதிரி விஷயத்த மட்டும் ஏன் ப்ரொமோட் பண்றீங்க? அப்போ உங்க ஃபேன்ஸ்க்கு நீங்க லாயலா இல்லையா அப்படிலாம் அஜித்குமாரை நோக்கி நிறைய நெட்டிசன்கள் கேள்வியை முன் வச்சுட்டு இருக்காங்க. ட்விட்டர் சைட்ல ட்விட்டர் சும்மா பத்தி இதுனே அப்படின்னு சொல்லுவார்ல, தலை சார் பண்ணது கரெக்டா, தலைன்னு சொல்ல வாயிலடி ஏகேன்னு சொல்லணும். ஏகே அவர்கள் பண்ணது கரெக்டா இல்லையா அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். எல்லாவும் பார்த்துப்பா. இப்போ நம்ம சிஎஸ்கே மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே ஜெர்சியில் நிறைய ஸ்பான்சர்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்என்ஜே, ஜியோ, அப்புறம் இந்த சிமெண்ட் கடை, மூக்குத்தி கடை, அந்த மாதிரி நிறைய கடைக்காரர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்சியில் ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கடைக்காரரும் நம்ம அஜித்குமார் அவர்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரொமோஷன் பெய்ட் ப்ரொமோஷன் சொன்னாலே இன்டர்நெட்ல அடிப்பாங்கப்பா. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. ஸோ அதே மாதிரி பெய்ட் ப்ரொமோஷன் தான் நம்ம தலை பண்ணியிருக்காரு. இப்போ என்ன பண்ண போறீங்க? அந்த ஒரு குட்டி குஸ்மா இருப்பானே, அவன் பேர் என்ன, அன்பின் எழுச்சியா ஏதோ பேரு, அவன் பேரு ஏதோ ஒரு அன்புப்பா அவன் பேரு. சே, அந்த அன்பு இல்லப்பா, ஃபேமிலிஸே அந்த அன்பை போட்டு பெய்ட் ப்ரொமோஷன் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன அடி அடிச்சிங்க. அப்போ நம்ம தலைவர் எவ்வளவு பெரிய பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு.
ஸோ அவள் தான். ஸோ இந்த பிராண்ட் அம்பாசடர் ஆகியிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தலையை போட்டு எல்லாம் பிறந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லதா இல்லை கெட்டதா ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காமனான விஷயம் தான். அவர் வந்து ஒரு பெரிய ரேசர். இப்போ நீங்கள் நினச்சிக்க மாதிரி அவர் உங்கள் தலை இல்லையா, அவர் வந்து இப்போ ஒரு பெரிய ரேசர். பட் உண்மை வந்து அப்படி கிடையாது. இது வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் மாதிரி அண்ட் இவர் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசடர் மாதிரி. ஸோ அந்த டீமுக்கு வந்து இவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க கேம்பா கோலான்றது. அதுக்கு இவருக்கு வந்து அவர் காம்ப்ளிமெண்ட்டாக இல்லை பேமெண்ட் வாங்கியோ, காம்ப்ளிமெண்ட்டாக இல்லை கண்டிப்பாக பேமெண்ட் வாங்கியிருப்பாங்க, பேமெண்ட் வாங்கியோ அவங்க வந்து ஒரு ஆட் பண்ணி கொடுத்து ஆகணும். ஏன் சொல்கிறேன்னா நம்ம சிஎஸ்கேல வந்து எஸ்என்ஜின்னு ஒரு கம்பெனி இருக்குது. சிஎஸ்கேக்கு அவங்களும் வந்து ஒரு ஸ்பான்சர். ஸோ அந்த ஸ்பான்சரில் ஜெர்சியில் அவங்க பேர் இருக்கிறதுனால நம்ம டோனியை வந்து இந்த எஸ்என்ஜேக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ எஸ்என்ஜே வந்து என்ன கம்பெனின்றது உங்களுக்கு தெரியும். மது பிரியர்களே உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அது எஸ்என்ஜே என்ன அப்படின்றது. ஸோ எஸ்என்ஜே கம்பெனிக்கு வந்து டோனி அவர்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருப்பாரு, வீடியோ பண்ணி கொடுத்துருப்பாரு. அது வந்து டீம் சைட்லேருந்து லான்ச் பண்ணுறது. ஸோ டீம் சைட்லேருந்து அது பண்ணி கொடுப்பாங்க ஜெர்சி போட்டு. ஸோ அதே மாதிரி தான் அஜித் குமார் வந்து அவருடைய டீம் சைட்லேருந்து தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. அவர் வந்து ஒன்றும் இந்த சினிமாவில் வந்து காட்டல. அதே மாதிரி அவரோட சோஷியல் மீடியா சைட்லேயோ இல்லை வந்து அவர் வெறும் நார்மலாக இருக்க டைம்லேயோ வந்து நான் இது வாங்குறேன் மக்களே நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்ல வரல. அவர் வந்து அவர் டீமுக்கு அது ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாரு. ஜென்டில்மேன்ஷிப்பா பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அது வந்து ஒரு ரேஸ் டீம், பெரிய இன்டர்நேஷனல் ரேஸ் டீம்னால அதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமான விஷயம். ஸோ கிங்ஃபிஷர்னு ஒரு பெரிய டீமே வச்சிருந்தாங்க. அதுக்கு விராட் கோலி வந்து கிங்ஃபிஷர் ப்ரொமோட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? அதனால நீங்க இவ்வளவு போட்டு பொழக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா மெயினா நம்ம ஆளுங்க, சார் உங்களை நம்பி கோடி கோடியா போட்டு படம் எடுக்கிறாங்களே ப்ரொடியூசர், அவங்க ஒரே ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வாங்க, நீங்க வந்து நெஞ்சில் அது விஜய் சொல்வார்ல அப்படியே டைன்ஸில் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போனீங்கனாலே படம் அடுப்பிச்சுக்கும் சார். ஆடியோ லான்ச்சே வந்து தெறிக்க விட்டுருவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு சின்ன சாதாரண விஷயம் தான். அண்ட் இதை வந்து நீங்கள் விட்டுட்டு வேற வேலை இருந்தால் பார்க்கலாம். ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்ரோச் பண்ணுறது வந்து எல்லாரும் சியான் விக்ரம் ஆகிட முடியாதுல்ல. அதுல நச்சுத்தன்மை இருக்குன்னு நீங்களே எழுதிருக்கீங்க. ஜனங்களோட உடம்பு கெடுதல்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படிங்க அந்த விளம்பரத்தில் நடிக்க முடியும்? அந்த ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியா இல்லையா அப்படின்றது வந்து நான் சொல்ல வரல. பட் நீங்கள் எல்லாரும் ஹெல்த்தியான ட்ரிங்க் குடிங்க, ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க, சக்கரை போடாமல் குடிங்க. மேக்கப் போட்ட உடனே மெசேஜ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேறு வழி இல்லை. எனக்கு 1500 பேர் இருக்கீங்க. எப்படியோ மார்ச்சுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 பேர் வந்தால் போதும். அண்ட் தேங்க்யூ காய்ஸ். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.